श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் நம்ம சித்தாந்தத்துல மோட்சம் எப்படிப்பட்டது அதெல்லாம் விவரமா சொல்லி அதுல என்ன என்ன கேள்விகள் வருமோ அதுக்கெல்லாம் சமாதானம் சாதிச்சு முடிக்கிறார். இப்போ இதர மதங்கள்ல மோட்சத்தை பத்தி என்ன சொல்றார்? அவ மதத்துல அதை விமர்சனம் பண்ணி அது மாதிரி வராது, நம்ம சித்தாந்தமே சரியா இருக்கு அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிறார். முதல்ல வைசேஷிகால விமர்சனம் பண்றார் நையாயிக்கார். வைசேஷிகால் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல புரிஞ்சுட்டோன்னா அதன் பிறகு அவளுடைய மதத்தை விமர்சனம் பண்ணலாம். அவன் என்ன சொல்ற, ஜீவாத்மாவுக்கு மோட்ச காலத்துல ஞானம் இருக்காது, சுகம் இருக்காது, துக்கம் இருக்காது அப்படின்னு அவ சொல்ற. விசேஷ குணங்கள்னா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா அவ பாஷாண கல்பம் அப்படின்னு சொல்ற. ஒரு செங்கல் இருக்கு, கருங்கல் இருக்கு. இந்த கல்லுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு? அந்த மாதிரிதான் அது. ஸ்ருதி கூட ந பிரேத்திய சம்ஞாஸ்தி அப்படின்னு இருக்கு. ந பிரேத்திய சம்ஞாஸ்தி, இங்கன்னு அங்க போய் அங்க பேரே கிடையாது அப்படின்னு இருக்கு. அங்க சம்ஞான்றதுக்கு பேர் கிடையாதுன்னு நாம சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன சொல்றானாக்க ஞானம் கிடையாது. ஞானம் சஞ்ஞான ஞானம் இல்லை, அதையும் அவர் சொல்றார். ஏன் அப்படின்னாக்கா மோட்சத்துல நாம கணக்கு அவருடைய பாயிண்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மோட்சத்துல சுகம் இருக்குது, நிரதிசயமான சுகம் இருக்கு அப்படின்னு சொன்னேனாக்க லோகத்துல சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. ரெண்டும் இருக்குச்ச நான் சுகம் ஒண்டிதான் இருக்குன்னு சொன்னா எப்படி? லோகத்துல சுகத்தையே ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. துக்கம் இல்லாம யாருக்கும் சுகம் இல்லை, சுகம் இல்லாமல் துக்கமும் கிடையாது. வாழ்க்கை எல்லாம் இருந்தது, கலந்துன்றது. நமக்கு சுகம்ன்றது இருக்கு, துக்கம்ன்றது இருக்குது, அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இது சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சுவாமி பெருமாள் உபதேசம் பண்ணச்ச மாத்திர ஸ்புருஷோந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமோபாயினோ நித்யாக சாந்தி தீக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சாதிக்கிற 2ஆம் அத்தியாயத்துல. இது நமக்கு இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய சம்பந்தம்ன்றது நமக்கு சகஜம். நம்ம உடம்பே பஞ்ச பௌதிக தேகம். அதுல இந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் இருக்கு பாருங்க, அதனுடைய ஸ்பரிசம், அதனுடைய காரணமா இருக்கக்கூடிய மாத்திரைகள், அதனுடைய ஸ்பரிசம் தான் நமக்கு சகஜம். குளிரு, சுகம், உஷ்ணம், துக்கம் இதெல்லாம் போயின்னு தான் இருக்கும். இதெல்லாம் ஆகமாபாயினோ நித்யா போயிட்டு இருக்கக்கூடிய அனித்தியமான தர்மங்கள் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால இதெல்லாம் திதிக்ஷஸ், இதெல்லாம் பொறுத்துக்கோ. ஏன்னா யுத்தம் பண்ணச்சு எத்தனையோ மேலப்படும், எவ்வளவோ இருக்கும். அதுக்கோசரம் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. அதனாலதான் சிதப்பிரஜன்னு சொல்லச்சே துக்கேஷ் மனத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதா சிததீர் முனிருச்சதே அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள். அதனால துக்கேஷ் அனுத்விக்னமனா, துக்கம் வந்துருச்சு அதுக்கோசரம் கீழே விழுந்துடக்கூடாது, சுகம் வந்துருச்சு அதுக்கோசரம் எகிரி இருக்கக்கூடாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பட்டம் படாம இருங்கோ, இதெல்லாம் தேவையில்லைன்னு பெருமாளே சொல்றாரு. அதனால லோகத்துல எல்லாமே இருக்கா இல்லையா? சுகமும் இருக்கு, அந்த சுகம் துக்கத்தோட சேர்ந்துதான் இருக்குது. அதனால துக்கம் இல்லாம சுகத்தை லோகத்துல பார்க்கறதே கிடையாது. அந்த மாதிரிதான் இங்க மோட்ச தசையில சுகம் மட்டும் இருக்குன்னு நீ சொல்ல முடியாது. நேரத்தை செய்ய சுகமே மோட்சம் சொன்னேனாக்க அது தர்மிகிராக பிரமாணம் வரும். பிரத்யட்சமா நாம பார்த்துட்டு இருக்கோம். சுகமும் துக்கமும்
மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அல்லது சுகத்தோடு கூறின துக்கமோ துக்கத்தோடு கூறின சுகமோ அதுதான் வந்துட்டு இருக்கு நமக்கு. அது இல்லைன்னு நீ அங்கேயும் சொல்ல முடியாது. இதை ஒத்துண்டா அதையும் ஒத்துக்கணும், அதை ஒத்துண்டா இதையும் ஒத்துக்கணும். சுகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா துக்கம் இருக்குன்னு சொல்லணும். இவன் நாங்க சுகமே இல்லை துக்கமே இல்லை எதுவுமே இல்லைன்னு நாங்க சொல்லிடுறோம். அதனால ஞானமே இல்லைன்னு நாங்க சொல்லிடுறோம். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த மாதிரி கேள்விலாம் வராதோ இல்லையோ. அதனால சுகம் மோட்ச தசையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீ துக்கத்தையும் ஒத்துக்கும்படியா இருக்கும். அதனால மோட்சத்துல எதுவுமே இல்லை, எந்த விசேஷ குணங்களும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அவன் 24 குணங்களை ஒத்துட்டு இருக்கா. அதுல சில குணங்கள்னா விசேஷ குணங்கள், சில குணங்கள்னா சாமானிய குணங்கள் அப்படின்னு அவ சொல்ற. அதுல ஒரு 15 குணம் விசேஷ குணங்கள். ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், ஸ்நேகம், திரவம், புத்தி, சுகம், துக்கம், இச்சா, பிரயத்னம், தர்மம், அதர்மம், சப்தம், சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா ஒரு பாவனை, மனசுல இருக்கக்கூடிய வாசனை அப்படின்னு சொல்லணும். இந்த 15 விசேஷ குணங்கள். அதுலயும் ஜீவாத்மா கிட்ட இந்த புத்தி, சுகம், துக்கம், இச்சா, பிரயத்னம், தர்மம், அதர்மம் இதெல்லாம் இருக்கும். ரூபாங்கந்தம்லாம் ஜீவன் கிட்ட கிடையாது. ஜீவஸ்வரூபத்துல ரூபமே இல்லையே, கந்தமும் கிடையாது. ஆனா என்னென்ன இருக்கு? ஞானம் இருக்கு, அவனுக்கு சுகம் இருக்கு, அவனுக்கு துக்கம் இருக்கு, அவனுக்கு இச்சை இருக்கு, பிரயத்தனம் இருக்கு, தர்மம், அதர்மம் இதெல்லாம் சம்ஸ்காரம், வாசனை இதெல்லாம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ. அதனால இந்த 8 விசேஷ குணங்கள், இந்த 8 விசேஷ குணங்கள் ஜீவாத்மா கிட்ட இருக்கு. அந்த 8 குணங்களும் மோட்ச திசையில போயிடுறது. எனக்கு ஞானமே இல்லை, ஞானம் இல்லாததுனால சுகமும் இல்லை, சுகம் இல்லாததுனால துக்கமும் இல்லை, துக்கம் இல்லாததுனால இச்சையும் இல்லை, இச்சை இல்லாததுனால பிரயத்தனம் கிடையாது, தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை, வாசனையும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னுட்டு அவ சொல்றா வைசேஷிகா. அதனால இந்த விசேஷ குணங்கள்லாம் எதுவும் இல்லை. அப்படி இல்லாததுனால இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்ச திசையில எதுவுமே கிடையாது, எல்லாமே சாதாரணமா தான் இருக்கா. அதே இந்த ரூபம், ரசம், ஸ்பர்ஷம் அதெல்லாம் சொன்ன பாருங்க, அது ஆத்மா கிட்ட கிடையாது. அதெல்லாம் எங்க இருக்கும்னாக்கா பிருத்திவியில வாசனை இருக்கும், ஸ்பர்ஷம் இருக்கும், அதாவது கந்தம் இருக்கும். ஆனால் ஜலத்துல ரசம் இருக்கும். இத மாதிரி அதெல்லாம் தான் இருக்கும் அது. ஆக இந்த 8 விசேஷ குணங்கள் இப்ப இருக்கு நமக்கெல்லாம், இந்த சம்சார தசையில இருக்கு. புத்தி, சுகம், துக்கம், இச்சை இதெல்லாம். ஆனால் மோட்ச தசையில அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால விசேஷ குணங்கள் அவளுக்கு கிடையாது. அவ அது அனுமானமும் சொல்றா. அவளுக்கு ஜீவர்கள்லாம் மோட்ச திசையில விசேஷ குண சூன்யர்களாக இருப்பார்கள். விசேஷ குணங்களே இருக்காது அவளுக்கு. அந்த மாதிரி விசேஷ குணம் இல்லாமத்தான் அவ இருப்பா மோட்ச திசையில. ஏன் அப்படின்னா விசேஷ குணங்கள்னா அனித்தியங்கள். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே இச்சை இருக்கிறது இல்லை, எப்பொழுதும் நமக்கு பிரயத்தனம் இருக்கிறது இல்லை, ஞானம் எப்பொழுதும் நமக்கு வேலை செய்யறது இல்லை. அது மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிதானே. நம்ம ஏதாவது இச்சை ஏதாவது இருந்தால்தான் அதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம், அதுக்கு வேண்டிய தர்மமோ அதர்மமோ அதான் நாம அனுஷ்டிப்போம், வாசனை வரும், சம்ஸ்காரம் இதெல்லாம் அனித்தியம்தான். எப்ப வருதோ அப்பதான் அதெல்லாம் வரும், இல்லாதப்பனா அவையெல்லாம் வரவே வராது. அது எப்படின்னாக்கா உற்பத்தி க்ஷணே கடவத்து அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்றாரு. உற்பத்தி க்ஷணே கடவத்து, உற்பத்தி க்ஷணம் ஒரு கடம் இப்ப உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிற சமயத்துல அந்த கடம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுமா? இப்பதான் கடம் உற்பத்தி ஆச்சு, எந்த காரியமும் அது பண்ணவே பண்ணாது. அதுக்கு செய்யற குணம் ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது அது. அதனால அதே மாதிரி அந்த கடம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அதுங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால இவ நியாயசாஸ்திரத்துல இத மாதிரி சொல்றா.
இந்த மோட்சம்ன்றது இப்படிதான், நித்திய சுக அபிவியக்தி அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாளாம். அத கூட ஒத்துக்கல. அதனால இவ என்ன சொல்றான்னாக்கா, விசேஷ குணங்கள் 8 இருக்கு. அது ஞானம், சுகம், துக்கம், இச்சை, பிரயத்தனம் இத மாதிரி இருக்கு. அந்த 8 குணங்களும் இவாளுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு மோட்ச தசையில வராது. ஏன் வராது? அதெல்லாம் அனித்திய குணங்கள். கடத்துக்கு இருக்கா மாதிரி, கடம் உற்பத்தி ஆகுறது, உற்பத்தி ஆகச்சு கடத்துக்கு அதெல்லாம் வரவே வருது இல்லையே. வரவே வராததுனால அந்த கடம் மாதிரி இவ ஒண்ணும் இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு தார்க்கிகாருடைய பட்சம் அது. இது தவறுன்னு நாம சொல்றோம். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸ்ருதி தானே நமக்கு பிரமாணம். நீ பிரத்யக்ஷத்தை வச்சுன்னு சொல்லாத. வெறும் பிரத்யக்ஷமே எல்லா இடத்தையும் பலிக்காது. ஸ்ருதி நமக்கு முக்கியம். ஸ்ருதி என்ன சொல்லிடுத்துனாக்கா, இந்த முக்தனுக்கு இத மாதிரி ஞானம் இருக்கு, நிரதிசயமான சுகம் இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் நாம் பிரவர்த்திக்கிறோம் அப்படின்னுட்டு அங்க சொல்றது. அது இன்னொரு விஷயம், மொத்தம் எல்லாமே போயிடுறது, ஞானமே இருக்காது, நான் வெறும் கல்லு மாதிரி இருப்பேன் மோட்சத்துக்கு போனா அப்படின்னு சொன்னாக்க, யாராவது ஒருத்தனாவது பிரவர்த்திப்பானா மோட்சத்துக்கு? நான் என்ன ஆசைப்படுவேன்? நான் ஞானியா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், இப்படித்தானே நம்ம ஆசைப்படுவோம். அது எதுவுமே இருக்காது, ஒண்ணும் இல்லாம வெறும் கல்லா இருப்பேன், கல்லு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, இத யாராவது ஒத்துப்பாளா? யாராவது பிரவர்த்திப்பாளா? பிரவர்த்திக்கவே மாட்டா. அது மாத்திரம் இல்ல, இந்த குணங்கள்லாம் நிறைய குணங்கள் இருக்குது. அத சொல்லும் பொழுது பிரஜாபதி சொல்ற, அபகத பாத்மா விஜரஹ விமர்த்யுஹு விஷோகஹ விஜிகித்ஸா அபிபாசஹ சத்தியகாமஹ சத்திய சங்கல்பஹான்னுட்டு 8 குணங்கள் பரமாத்மாவுக்கு இருக்கிற மாதிரி ஜீவாத்மாவுக்கு 8 குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபதேசிக்கிறார். இது பிரத்யேகாத்ம வித்தியில வருது. 8 குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்ட உடனே அந்த சத்திய சங்கல்பம்னா என்ன அர்த்தம்? முக்கிய திசையில இது சங்கல்பம்னா ஞானத்தினுடைய ஒரு இதுதான். அது நான் என் ஞானத்தை கொண்டு ஒரு பிரதிஜை பண்றது தானே. அது போகவே தடுக்கவே முடியாது அந்த சங்கல்பத்தை அப்படின்னு அர்த்தம். ஞானம் இல்லாம வரவே வராது. அதனாலதான் விஜரகா ஜரை இல்லாம இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஞானத்தினுடைய வடிவங்களா கொண்டு வரணும். அதனால இந்த ஞானம்ன்றது அவனுக்கு ஒன்று முக்கிய திசையில அப்படின்னு நான் சொல்றது. அது நீ இன்னொரு ஒரு விஷயம் சொன்ன, இப்போ ஒரு அனுமானம் சொன்ன, ஜீவன்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னாக்கா, விசேஷ குண சூன்யர்களாக இருப்பா. விசேஷ குணங்களே மோட்ச திசையில அவளுக்கு இருக்காது. ஏன்னாக்கா அனித்தியமான விசேஷ குணங்களை உடையவர்களாக அவ இருக்கிறதுனால. அனித்தியமான விசேஷ குணங்கள் அது எப்படின்னாக்கா, உற்பத்தி க்ஷணே கடவத்து, ஒரு கடம் உற்பத்தி ஆகச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு நீ சொன்ன. அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா, இது அவன் சொல்றது அவ சொல்றது அது உற்பன்னம் திரவியம் க்ஷணம் அகுணம் நிஷ்கிரியம் திஷ்டதி அப்படின்னு அவ சொல்ற. ஒரு வஸ்து உற்பத்தி ஆகிற சமயத்துல ஒரு க்ஷணமோ பல க்ஷணங்களோ குணமற்றதாக செயலற்றதாக இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அது அதனுடைய சுபாவம் தெரியறதா, அதனுடைய அழுகு செயல் தெரியறதா? நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை. அப்புறம் தான் அடுத்த க்ஷணம் தான் அது உருவாகுது. கடங்களும் அது மாதிரிதான், கடம் முதலான திரவியங்களும் அப்படின்னு நீ சொல்ற. இந்த மாதிரி இருக்கணும்னு நியமம் நீ சொல்ற. அந்த மாதிரி நியமத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாளுன்னா ஏதோ ஒரு குணம் இருக்கு.
அந்த குணம் இப்படிதான் இருக்குமான்னு நியமம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குணம் அவசியம் இருக்கு அதுக்கு. எந்த வஸ்து உற்பத்தி ஆகுதோ அந்த வஸ்துவுக்கு ஏதோ ஒரு குணம் இருக்குன்றது உண்மை, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த நியமத்தை வேற யாருமே ஒத்துக்கல. வேற சாஸ்திரக்காரா ஒத்துண்டாக்கா அல்லது பிரத்யக்ஷமா நீ அனுபவிச்சேன்னாக்கா அப்ப சொல்லலாம். நீயா ஏதாவது ஒண்ணு கல்பிச்சுடுவ, கல்பிச்சுட்டு இதுதான் சரி அப்படின்னு நீ சொன்னாக்கா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், அனித்தியமான விசேஷ குணங்களை உடையவன் அவன். அதுக்கப்புறம் மோட்ச தசையில அந்த அனித்தியமான குணங்கள் தானே அதெல்லாம் போயிடுறது. இவன் மாத்திரம் நித்தியம், ஆத்மா நித்தியம். அதனால அவன் மட்டும் இருப்பான். அவன் மட்டும் இருப்பான்னாக்க அப்ப எப்படி இருப்பான் அவன் அப்படின்னா விசேஷ குணம் ஞானம் எல்லாமே போயிடுறது. ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு நீ சொல்லணும். இந்த அனுமானத்தினால அதுக்கு நீ என்ன சொல்லணும்? காரணம் அனித்தியமான குணங்கள் இருப்பதால் அப்படின்னு சொல்லணும். அதற்கு ஹேத்துவே தோஷம். அனித்தியமான குணங்கள் இருப்பதால் இவனுடைய அனித்தியமான விசேஷ குணங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நீ சொல்லணும். அனித்தியமான விசேஷ குணங்கள் அப்படின்னு ஒண்ணு யாரு ஒத்துண்டா? நீ சொல்லிட்டா தெரியப்படுமா? இப்ப நாங்க ஸ்ருதி சொல்றதுதான் நாங்க ஒத்துக்குறோம். ஸ்ருதி என்ன சொல்லிட்டு நேத்தியே பார்த்தோம். எது பிதரலோக காமோ பவதி தஸ்ய சங்கல்ப தேவ அஸ்ய பிதரஹ சமுத்திஷ்டந்தி அப்படின்னு பார்த்தோம். இப்ப அவன் அங்க ஆசைப்படுறான், எனக்கு என்னுடைய பித்ருக்கள்லாம் நான் பார்க்கணும், எத்தனையோ ஜென்மாக்கள்ல எனக்கு எத்தனையோ பித்ருக்கள் இருந்தாரு அவள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட உடனே அதுக்கு சங்கல்பிக்கிறான், சங்கல்பிச்சு பிரயத்தனப்படுறான். அதோட பலன் அவன் பித்ருக்கள்லாம் வரிசையா வர அப்படின்னு அங்க உபநிஷத் சொல்றது. அது இப்ப இதுல ஞானம் இருந்தா தானே சங்கல்பிக்க முடியும், ஞானம் இருந்தா தானே பிரயத்தனப்பட முடியும், ஞானம் இருந்தா தானே பார்க்க முடியும். அப்ப பார்க்கறதுன்றது ஒரு செயலா இல்லையா? அது செயலும் கிடையாது, ஞானமும் கிடையாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது? அதனால அது தவறான வாதம் அது. அதனால நீ சொல்ற ஹேத்துவுக்கு சாத்தியம் கிடையாது. நீ ஏதாவது ஒரு ஹேத்து சொன்னியானாக்கா அனுமானத்துல இந்த காரணத்தினால இதை நான் சாதிக்கிறேன். மலையில தூமத்தை பார்த்தான், அந்த தூமத்தை மலையில பார்த்துட்டான் புகைய, அந்த புகையை நான் பார்த்துட்டு புகை இருக்கிறதுனால அங்க அவசியம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல அந்த ஹேத்துவும் சாத்தியமான வன்னிமத்துவம் நெருப்பு இருக்கிறதுன்றது ரெண்டும் சரியா அன்வயிக்கிறது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் நீ என்ன சொன்ன? விசேஷமான அனித்தியமான குணங்கள் இங்க இருக்கு, விசேஷமான அனித்தியமான குணங்கள் தான் இவனுக்கு இருக்கு. அது இப்படி இருக்கிறதுனால மோட்சத்தை செய்த அனித்தியமா போயிடுவே, அந்த குணங்கள்லாம் போயிடுறதுன்னு நீ சொன்ன. அதனால அனித்தியமான விசேஷ குணங்கள் இருக்கிறபடியால் சம்சார திசையில மோட்ச திசையில அதெல்லாம் போயிடும் நீ சொல்லணும். ஆனா அந்த அனித்தியமான விசேஷ குணங்கள்ல ஒண்ணு இல்லையே. நாங்க நித்தியமான குணங்கள் தானே சொல்றோம். நித்தியமான குணங்கள் அனுச்சித்தி தர்மா அப்படின்னு பிரகதாரண்யப்பட்டு சொல்றது அது. அதனால இவனுக்கு தர்மபூத ஞானமானது அதுதான் தர்மம். அந்த தர்மமானது நாசத்தையே அடையவில்லை அப்படின்னு தான் சொல்றது உபனிஷத் வாக்கியம். நாசத்தை அடையவே இல்லை. நாசத்தை அடையாத ஞானம் எப்பொழுதும் இவனுக்கு இருக்கு. அதனால இந்த அங்க ஒரு வாக்கியம் எடுக்கிறார், நகி விஜ்ஞாதேஹே விஜ்ஞாதுஹு விபரலோகோ வித்யதே அப்படின்னு ஒரு உபனிஷத் வாக்கியத்தை எல்லாருமே உதாரிக்கிறோம். அதாவது இந்த ஞாதா இருக்கானே அவனுக்கு அந்த விஜ்ஞாதம் ஞானம், அந்த ஞானத்துக்கும் அவனுக்கும் லோபமே கிடையாது, எப்பொழுதும் அவனை விட்டு போகவே போகாது அப்படின்னு சொல்றது அது. அப்படின்னு வாக்கியமே சொல்றது அது. அது சொல்றதுனால இவனுடைய எத்தனையோ தர்மங்கள் இருக்கலாம் இவனுக்கு, அதுல பிரதான தர்மம் எது, சுபாவம் எதுன்னா இந்த தர்மபூத ஞானம் தான். தர்மபூத ஞானம் தான் இவனுக்கு பிரதான தர்மம். அது சொல்லும் பொழுது அங்க வாக்கியம்
ஜானாத்யேவாயம் புருஷः அனுச்சித்தி தர்மா. ஜானாத்யேவ அயம் புருஷः, இந்த புருஷனானவன் ஜானாத்யேவ எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறான், அறிந்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதத்துல ஏவகாரம் இருக்கு பாருங்க, ஏவ அப்படின்னு ஒரு பதம், இதுக்கு அவதாரணம்னு அர்த்தம். அவதாரணம்னு அர்த்தம். ஏவகாரமானது அவதாரணம் உறுதிப்பட சொல்றத அது சொல்லும் ஏவகாரம். இத குமாரவரத தேசிகன் ஒரு ஸ்லோகமே எடுத்திருக்க. தேசிகன் சாதிக்கிற எல்லாருமே வச்சுதான் தர்மத்தோட ஏவகாரம் சேர்ந்ததுன்னாக்கா அயோக விவச்சேதம்னு அர்த்தம். தர்மியோட ஏவகாரம் சேர்ந்ததுன்னாக்கா அந்நியோக விவச்சேதம்னு அர்த்தம். கிரியாபதத்தோட சேர்ந்ததுன்னாக்கா எல்லாத்தையும் அடிச்சு விடுறதுன்னு அர்த்தம், எல்லா விவச்சேதங்களையும் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம். உதாரணம் சொல்ல பாருங்க. இப்ப இந்த இது இருக்கு, சங்கமானது பாண்டரையேவ, சங்கஹ பாண்டரையேவ, அல்லது இந்த சாஸ்திரம் வாசிக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி உதாரணம். பிரம்ம ஜெகத்காரணமேவ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். பிரம்ம ஜெகத்காரணமேவ, பிரம்மன் ஜெகத்காரணமாகத்தானே இருக்கிறது அப்படின்னு சொன்னான். ஜெகத்காரணமாகத்தானே அப்படின்றது ஏவகாரணம், ஜெகத்காரணமாகத்தானே அப்படின்னு. அது தர்மம். ஜெகத்காரணத்துவம் அப்படிங்கிறது ஒரு தர்மம். அந்த தர்மத்துல ஏவகாரம் அன்வயிச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் ஜெகத்காரணத்துவமே வராது பிரம்மத்துக்குன்னு ஆட்சேபிச்சான். அதற்கு பதில் ஜெகத்காரணம் தான் இது அப்படின்னு சொல்றதுனால அயோக விவச்சேதம், ஜெகத்காரணத்துவம் யோகம் சேராது, அயோகத்தை ஒருத்தன் சொன்னான். யோகம்னா சேருதல், அயோகம்னா சேராது. இது ஜெகத்காரணத்துவம் சேராது, இந்த தர்மமானது இவங்கிட்ட சேராது, பிரம்மத்துக்கிட்ட சேராதுன்னு ஆட்சேபிச்சான். அதை கண்டனம் பண்றதுக்கு பிரம்ம ஜெகத்காரணமேவே, ஜெகத்காரணம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றான். இது அயோக விவச்சேதம். அதே ஜெகத்காரணம் பிரம்ம இவ, பிரம்மந்தான் ஜெகத்காரணம். முதல்ல சொன்னது பிரம்மம் ஜெகத்காரணம் தான் அப்படின்னு சொன்னோம். இப்ப என்னன்னா ஜெகத்காரணம் பிரம்மந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் மட்டும்தான் ஜெகத்காரணம், பிரகிருதியோ ஜீவாத்மாவோ ஆகாசமோ இதெல்லாம் ஜெகத்காரணம் கிடையாது. அந்நிய யோகம் இன்னொன்னுத்துக்கு வருமோ அப்படின்னா இன்னொன்னுத்துக்கு ஜெகத்காரணத்தும் வராது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் ஜெகத்காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல வருது. அந்நிய யோக விவச்சேதம் பேர். அப்போ பிரம்மந்தான் ஜெகத்காரணம்னா ஏவகாரமானது தர்மியான பிரம்மத்துல சேர்ந்துருச்சு. முதல்ல பிரம்ம ஜெகத்காரணமேவே, ஜெகத்காரணம்தான் பிரம்மம் சொல்லச்சு தர்மத்துல சேர்ந்தது. தர்மத்துல சேரும் பொழுது அயோக விவச்சேதம், அந்த தர்மமானது பிரம்மத்துல சேராது அப்படின்னு ஆட்சேபிச்சான். அதுக்கு இல்ல, சேரும், ஜெகத்காரணமாகத்தான் பிரம்மம் இருக்கும் அப்படின்னு ஏவகாரம் அங்க சேர்ந்தது. இங்க பிரம்மமும் இருக்கட்டும் வேற ஒண்ணும் இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி வருதுன்னாக்கா கிடையாது, பிரம்மந்தான் ஜெகத்காரணம், வேற எதுவுமே ஜெகத்காரணமா இருக்க முடியாது. அந்நிய யோகம், இன்னொன்னுத்தினுடைய யோகம், இன்னொன்னு கூட ஜெகத்காரணமா இருக்கலாமோ அப்படின்னு கேள்வி வரைச்சு அதை தடை பண்றது, தள்ளுறது. கடைசியில கிரியாபதத்தோட சேர்ந்தது. ஜானாத்யேவ பச்சத்யேவ, பச்சத்யேவ யார் சரி பண்றான்னா பச்சத்யேவ சைத்திரஹா அப்படின்னா. பச்சத்யேவ சைத்திரஹான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பாச்சகத்துவம் தரிய பண்ற தன்மை தர்மம் அதுவும் அவங்க கிட்ட சேர்ந்துட்டு, சைத்திரன் கிட்ட. சைத்திரம் தான் தெரிய பண்றான், வேற யாரும் தெரிய பண்ணல அப்படின்றதும் சேர்ந்துருத்து. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பதத்தினாலேயே சொல்றது. இப்படி சொல்றது எல்லா விதமான விவச்சேதங்களையும் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப என்ன எடுத்து ஜானாத்யேவ அயம் புருஷா, அதனால இந்த புருஷனுக்கு ஞாத்திருத்தம்ன்றது எப்பொழுதும் இருக்கு.
எப்பொழுதும் ஞாத்திருத்தம் இருக்கு. ஞானம் இல்லாமல் அவன் இருப்பதே இல்லை. இது அயோக விவச்சேதம், அந்யோக விவச்சேதம், சர்வ விவச்சேதம் கூட இதுல வந்துருச்சு. அதனால இங்க வாக்கியம் அழகா சொல்லிட்டு போயிடுச்சு உபனிஷத்து நமக்கு. ஞானாத்யேவாயம் புருஷः, எப்பொழுதும் அறிந்து கொள்பவனாகவே இருக்கிறான். அதனால என்ன அர்த்தம்? ஞானம்ன்றது எப்பொழுதும் இவனுக்கு இருக்கு, ஞானம் இல்லாத சமயமே கிடையாது. இது ஸ்ருதி சொல்றது இது. அதனாலதான் அனுச்சித்தி தர்மா, உச்சித்தி அப்படின்னா நாசம்னு அர்த்தம், உச்சித்தின்னு நாசம்னு அர்த்தம். அனுச்சித்தின்னு ந உச்சித்தி எஸ்ய, அவனுக்கு நாசமே கிடையாதுன்னு அர்த்தம். அவனுக்கும் நாசம் இல்லை, அவனுடைய தர்மமான ஞானத்திற்கும் நாசம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் அனுச்சித்தி தர்மா அப்படின்னுட்டு அதை பத்தி பெரிய விசாரமே பண்றா. அது இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே என்ன கேள்விலாம் கேட்டுட்டு கடைசியில அவினாஷீவ அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா அப்படின்னு வாக்கியம். இது யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு சொல்ற வாக்கியம் ஞாபகம். அது சொல்லும் பொழுது அவினாஷீவா அரேயமாத்மா, மா இந்த ஆத்மாவானவன் அவினாஷி நாசமற்றவன், அனுச்சித்தி தர்மா அவனுடைய தர்மத்துக்கும் நாசம் கிடையாது, எப்பொழுதும் தர்மமான ஞானத்தோடையே சேர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. அதனால அவினாஷீவா அரே அயமாத்மா அப்படின்னு ஆத்ம நித்தியத்துவம் சொல்லப்பட்டது. அனுச்சித்தி தர்மான்னு சொன்னதுனால தர்மமான ஞான நித்தியத்துவம் சொல்லப்பட்டது. நம்ம சித்தாந்தத்தை தர்மபோத ஞானம் நித்தியம், அதனால நித்தியமான ஞானத்தை உடையவன் இவன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுச்சு. அதனாலதான் அவன் என்ன சொன்னா, தூக்கத்துல நமக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு அவன் சொன்னான். நையாயிக்கன் தான், ஞானம் இல்லையேன்னு நீ சொல்லாத, அந்த மாதிரி கிடையாது, ஞானம் இருக்கு, அது வெளிப்படல, அவ்வளவுதான், அபிவியக்தி வரல அது. அதனால சரி, இப்ப நீயே சொன்ன ஒரு வார்த்தை, ஒருத்த ஆசைப்படுறான், ஆசைங்கிறது எப்பொழுதும் வரது இல்லையே, அந்த மாதிரி பிரயத்தனம் பண்றான், அதுவும் எப்பொழுதும் வரதில்லை, கோபப்படுறான், எப்பொழுதும் கோபம் வரதில்லை, சந்தோஷப்படுறான், எப்பொழுதும் சந்தோஷம் வரதில்லை. இதெல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான், ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள், நிலைகள் தான் அப்படின்னுட்டு சித்தாந்தம். இச்சா பின்னாடி வரப்போறது அத்ரவிய சரத்துல சொல்லும் பொழுது, இச்சா துவேஷ பிரயத்னாஹ சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தாக அப்படின்னு சாதிக்க போறார் சுவாமி. அதனால இச்சையோ துவேஷமோ சுகமோ துக்கமோ எல்லாமே ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல அப்படின்னு சாதிக்க போறார் சுவாமி. இது நம்ம சித்தாந்தத்திலையும் உண்டு, அவா சித்தாந்தத்திலையும் உண்டு. ஆனால் இந்த இச்சையோ துவேஷமோ சுகமோ துக்கமோ இந்த ஞானத்தினுடைய நிலைகள்லாம் எப்பொழுதும் இருக்கிறது இல்லையே, அவைகள்லாம் நித்தியம் இல்லையே, அது நாமளும் ஒத்துருக்கோம், அவைகள்லாம் நித்தியம் கிடையாது, அதெல்லாம் அனித்தியம்தான். இப்ப அனித்தியம் தானே அவைகள்லாம். இப்ப அனித்தியமா இருந்தாக்க நீயே ஒத்துப்ப, அனித்தியமா இருந்தா என்ன அர்த்தம், அதெல்லாம் நாசத்தை அடைஞ்சிரும்னு அர்த்தம். ஞானத்தினுடைய நிலைகள் தான் அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிரும் நீ சொல்லணும், நானும் ஒத்துக்கிறேன், அவன் நையாயிக்கணும் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறோம். அப்ப ஒத்துட்டோம்னாக்க மோட்ச திசையில கூட இந்த ஞானத்தினுடைய நிலைகள்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ அனித்தியம் அப்படின்னு தான் அர்த்தம். நீ அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்ற, ஞானாத்தியவாயம் புருஷகான்னு சொல்ற, இந்த வாக்கியங்கள்லாம் கூட கவுனம்தான், அதெல்லாம் கவுனம்தான், அதெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் கிடையாது அப்படின்னு தானே வருது. ஏன்னா நீ தான் ஒத்துட்டு இருக்க ஞானங்கள்லாம் அனித்தியம், ஞானத்தினுடைய நிலைகள்லாம் அனித்தியம்னு சொல்லியிருக்க. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்வ நீ அப்படின்னா, அதுக்கும் தோஷம் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வஸ்து உண்மையானது. ஒரு மண் பிண்டத்தை எடுத்துட்டு கடமா பண்ணினான் ஒருத்தன், அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த கடம் போயிடுச்சு, திருப்பி மண்ணா போயிடுச்சு.
அந்த தூளெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணினா திருப்பி அதை வந்து ஒரு மடக்கா பண்றான், ஒரு மூடியா பண்றான், ஏதோ பண்றான் அவன். இப்போ வஸ்து உண்மையா இருக்குது, அதனுடைய பரிணாமங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் மாறுறது. அதனுடைய நிலைகள் தான் மாறிட்டு இருக்கு. நிலைகள் மாறுறதை தவிர்த்து இத வந்து பிரவாக நித்தியம்னு சொல்றா சித்தாந்தத்துல. அதனால அதுவும் நித்தியம்தான், பிரவாக நித்தியம். ஒரே தங்க கட்டி ஒரு வாட்டி அது தோடா பண்ணிக்கிறா, இன்னொரு வாட்டி வளையலா பண்ணிக்கிறா, இன்னொரு வாட்டி சங்கிலியா பண்ணிக்கிறா, ஏதோ மாத்தி மாத்தி பண்ணிக்கிறா. உண்மையிலேயே அந்த வஸ்துங்கிறது உண்மையா தானே இருக்கு, அது நிச்சயமா இருக்குது அது. அதனால இதுதான் சரியான வாதம். இப்ப நீ வந்து இத மாதிரி சொன்னியானாக்கா நீ அனுமானம் சொல்லுவ. நீ இப்போ இந்த ஞானமானது ஞானத்தினுடைய நிலைகள் தான் இவைகள்லாம், அதனால இவைகள்லாம் அனித்தியம்தான் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ இந்த விசேஷ குணம் ஞானம் அது வந்து அனித்தியம், அது இந்த இதுல ஜீவாத்மா கிட்ட இருக்குது அப்படின்லாம் நீ சொல்லணும். அது சொன்னாக்கா அது விரோதம். அது ஏன்னா ஆத்மா கிட்ட அவனே ஒத்துன்னு இருக்கான், ஞானம் அதிகரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிருக்கான். ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது தான் ஆத்மான்னு இருக்கு. இப்போ அந்த ஞானமே ஆத்மா கிட்ட இல்லைன்னு ஆயிடுவேன். அப்ப ஒண்ணுமே இல்லைன்னாக்கா ஆத்மா ஞானத்துக்கு ஆதாரமா உடையது. தப்பு. ஆத்மாவானது ஞானத்துக்கு ஆதாரமாக இருப்பது அப்படின்னு நீ சொல்லிருக்க. அப்போ ஆத்மா நித்தியமா இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தம். அதுவே அடிபட்டு போயிடுவேன். அதனால இது சரியான தோஷம் இல்லை அது. அதனால ரொம்ப கஷ்டமானது இது நீங்க சொல்றது இது. ஆக இந்த இந்த இது நீங்க சொல்ற சித்தாந்தமானது தவறான சித்தாந்தம். ஆத்மாவுக்கு எப்பொழுதும் அழிவு கிடையாது அப்படின்றத ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். கூட நாங்க ஒரு வார்த்தை சேர்க்கிறோம். எப்படி சேர்க்கிறோம்? வேதம் சொன்னதை கொண்டு நாங்க சேர்க்கிறோம். வேதம் என்ன சொல்லிட்டு அப்படின்னாக்கா ஆத்மாவும் நித்தியம், ஆத்மாவுடைய சுவாவமான தர்மமான ஞானமும் நித்தியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி மோட்சத்துல அவன் கேட்டான், சுகம் இருக்குன்னு சொன்னானாக்கா துக்கமும் ஒத்துக்கணுமே லோகத்தை பார்த்துண்டு அப்படின்னு சொன்னான். அது தப்பு. லோகத்தை பார்த்துண்டு நாம அங்க வேதத்துல சொன்ன மோட்சத்திலேயே கொண்டு வர முடியாது. ஏன்னா இது அதீந்திரியமான விஷயம், அலௌகிகமான விஷயம். அதுக்கு சாஸ்திரத்தை கொண்டே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேற்று கூட பார்த்தோம், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ அப்படின்னு பார்த்தோம், பிரமாணம் சொல்றேன்னு. அதனால நம்ம வந்து சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணமா இருக்கு. இது வந்து காரியம், இது அகாரியம், இது பண்ண வேண்டியது, இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா நல்ல சத் விஷயங்களுக்கெல்லாம் எது முக்கியமானது அப்படின்னா சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்தை விட்டு நாம விலகி போக கூடாது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை ஒத்துக்க மாட்டேன்னாக்க விரோதம் வருது. அதனால இந்த சாஸ்திரமானது இதை சொல்லிட்டு போயிடுச்சு நமக்கு. தர்மபூத ஞானம் எப்பொழுதும் நித்தியமாக உள்ளது அப்படின்னு சொல்லிடுத்து, அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால அதை கொண்டுதான் நாம சித்தாந்தம் பண்ணணும். அந்த சித்தாந்தம் பண்ணாம போயிட்டோம்னாக்க விரோதமா போயிடும். ஆகவே இந்த வாக்கியத்தை இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு இதை சொல்றது. இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் தாத்பரியம். அதனால வைசேஷிகன் சொல்லக்கூடிய முக்கிய சுரூபம் வந்து தவறானது. அதே நாம சொல்றது ஸ்ருதி சித்தமானது, கல்பிக்கப்படாதது, வெறும் யுக்திகளால சொல்லப்படல. நம்மளால யுக்திகளை கொண்டு நாம சொல்றது இல்லையே, நாம சொல்றது ஸ்ருதிகளை கொண்டு தானே சொல்றோம். அதனால இதுதான் சரியானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வைஹி வைசேஷிகைஸ்தைஹி
பவதி விரஹிதோ நாசிதாத்ருகுணத்வாத் ஜீவாத்மா ஜன்மகாலே கடவதி தியதி ஸ்யாதிஹாம்னாய பாதः திருஷ்டாந்தः சாத்யஹீனः கைவ நிகமவித் லிப்சதே முக்திமேதாம் தீர்நித்யேச்சாதயஸ்தத் பரிணதய இதி யான்ன ஹேதோரசித்தி அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இங்க ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவானவன் விஸ்வைஹி, விஸ்வைஹின்னா அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அனைத்து எல்லாம் அர்த்தம். எல்லா வைசேஷிகை, வைசேஷிகைன்னா இங்க வைசேஷிகன்னு அர்த்தம் இல்லை, வைசேஷிகன்னு அர்த்தம் வராது. வேற என்ன அர்த்தம்னா விசேஷ குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அனைத்து விசேஷ குணங்கள்னால தைஹி, தைஹி வைசேஷிகைஹி விஸ்வைஹி, விஸ்வைஹி தைஹி வைசேஷிகைஹி, அனைத்து அந்த விசேஷ குணங்கள்னாலையும் விரகிதா, ஏற்கனவே சொன்னோம் ஞானம் முதலான 8 குணங்கள், 8 விசேஷ குணங்கள், ஞானம், இச்சா, பிரயத்தனம், தர்மம், அதர்மம், இதெல்லாம் இந்த விசேஷ குணங்கள்னால விரகிதா சூன்ய, அது இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். பவதி அப்படி இருக்கான். எப்போ? முக்தி காலே, மோட்ச தசையில அது மாதிரி இருக்காங்க. ஏன் அப்படின்னா நாசி தாத்ருக் குணத்வாத், நாசி அப்படின்னா நாசம் அடையிறது, அனித்தியம்னு அர்த்தம். தாத்ருக் அப்படின்னா விசேஷம்னு அர்த்தம். விசேஷ குணங்கள், சாமானிய குணங்கள், விசேஷ குணங்கள் 2 விதம் உண்டு. அதுல இந்த விசேஷ குணங்களை கொண்டு இங்க சொல்லணும். இந்த விசேஷ குணங்கள்லாம் ஞானம், இச்சா இதெல்லாம் சொன்னமே அவைகள் தான். அந்த விசேஷ குணங்கள்லாம் அனித்தியங்கள் தான். அவைகள் அனித்தியமா இருக்கிறதுனால மோட்ச தசையிலையும் அவைகள்லாம் அனித்தியங்கள் தான், அவைகள்லாம் வராது போ அப்படின்னு சொல்ற. தத்திர திருஷ்டாந்த, அதுல அங்க திருஷ்டாந்தம் என்ன? உதாரணம் ஜென்மகாலே கடவது, அதாவது ஒரு கடம் உற்பத்தி ஆகச்சே, ஜென்ம காலே உற்பத்தி காலம்னு அர்த்தம். கடம் உற்பத்தி ஆகச்சே அந்த முதல் க்ஷணத்துல குணமும் கிடையாது, கிரியையும் கிடையாதுன்னு அவ சொல்ற. உற்பன்னம் திரவியம் க்ஷணம் அகுணம் அக்கிரியம் சே அப்படின்னு அவ சொல்ற. அதாவது ஒரு உற்பத்தியான திரவியமானது முதல் க்ஷணத்துல அது எப்படி இருக்கும்? ஒரு க்ஷணம் அகுணமா இருக்கும், குணமற்றதாக இருக்கும். அக்கிரியம் கிரியையற்ற செயலற்றதாக இருக்கும். அப்படியாக இருக்கும் அது அப்படின்னு அவ சொல்ற. அதனால அந்த கிரமத்துல இது வருது. காரணம் என்ன அப்படின்னா கடத்துல இருக்கக்கூடிய குணங்கள்லாம் அனித்தியம் தானே, அவையெல்லாம் அனித்தியங்கள் தானே. இப்போ உற்பத்தி ஆகிறது, அதுல குணங்கள் இருக்குது, அது போயிடுச்சுனாக்கா கடம் உணைஞ்சிடுச்சுன்னா அந்த குணங்கள்லாம் போயிடுறதா இல்லையா? அதனால முக்தி காலத்துல கூட ஆத்மாவானவன் அனைத்து விசேஷ குணங்களையும் விட்டவனாக இருப்பான். அதெல்லாம் இல்லாதவன் தான். அப்போ ஏன்னா ஞானம் முதலானவைகள்லாம் அனித்தியமா இருக்குது அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. அதனாலதான் விசேஷ சப்தம் சொல்றது. வெறும் சங்கியெல்லாம் சாமானிய குணங்கள், எண்ணிக்கை, ஜீவன் ஒருவன் அப்படின்னா அது எண்ணிக்கை, அதெல்லாம் சாமானிய குணங்கள். அதெல்லாம் இங்க இல்ல. இது எதி நீ அப்படின்னு நீ ஆக்ஷேபிச்சியானாக்கா, இது எதி இஹ இந்த அர்த்தத்துல இந்த நீ சொன்ன அனுமானம், நீ சொன்ன ஒரு அனுமானம் சொல்லிட்டே என்னன்னா ஜீவாத்மாவானவன் முக்தி காலத்துல விசேஷ குண ரகிதன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல பிரதமம் முதல்ல என்ன தோஷம் தெரியுமா? ஆம்னாய பாத. ஆம்னாயம்னா வேதம். வேதமானது பாதிச்சுடும், அனுமானத்தை வேதம் தள்ளிடும். ஏன் அப்படின்னா அயமாத்மா அனுச்சித்தி தர்மா பிரதாரணியும் சொல்றது. இந்த ஆத்மாவானவன் அனுச்சித்தி தர்மா, அது ஸ்ருதி விரோதம். புத்திமன் சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு. ந வித்யதே உச்சித்தி,
நாசக உச்சித்தின நாசம், நாசம் அற்றது. எதற்கு நாசம் இல்லையோ அது அனுச்சித்தின்னு சொல்றது. அனுச்சித்தி, நாசமற்றது எதுவோ அது அனுச்சித்தி. அது என்னது நாசமற்றது? ஞானம். ஞானம் நித்தியம். அதனால அது அந்த அனுச்சித்தி நாசமற்ற தர்மம் யாருக்கு இருக்கோ, நாசமற்ற தர்மம் எது? ஞானம். அது யாருக்கு இருக்கோ அவன் அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அங்க வாக்கியமே அயம் ஆத்மா அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்லிடுது. இந்த ஆத்மாவானவன் அனுச்சித்தி தர்மா, அதாவது அழிவற்ற தர்மமான ஞானத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அழிவற்ற தர்மமான ஞானத்தை உடையவன், சர்வபூத ஞானத்தை உடையவன், அது அழிவற்றது. ஜீவாத்மாவும் அழிவற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இது இந்த வாக்கியத்துல அனுச்சித்தி தர்மா அப்படின்றது இப்படி தர்மபோத ஞானத்துல வந்துடுச்சு. அதில் ஏன் அப்படி சொல்லணும்? ந உச்சித்திகி அனுச்சித்திகி நீ சொன்ன வாஸ்தவம். அதாவது அழிவு இல்லாதது அனுச்சித்தி, அழிவு இல்லாததுன்னு அர்த்தம். நாசமே அற்றது. அந்த நாசமற்ற தன்மை யாருக்கு இருக்கோ அவன்தான் அனுச்சித்தி தர்மா. அதே போருமே நாசமற்ற தர்மம் யாருக்கு இருக்குதோ அவன் அனுச்சித்தி தர்மா அப்படின்னாக்க நித்தியமானவன் அர்த்தம். ஆத்மாவை கொண்டுதான் அது சொல்றது, தர்மபூத ஞானத்துக்கு சொல்லப்படலை. ஆத்மா நித்தியமாவே இருக்குது, அது ஒன்றுதான் வந்து அப்படி சொல்லிட்டு போலாமே. உச்சித்தி நாசம், நாசமற்றது, நாசம் இல்லாதது, நாசமில்லாத தர்மத்தை உடையவன் ஆத்மா, அதாவது நித்தியத்துவத்தை உடையவன். அது ஒன்றியே போருமே. நீ வந்து நீ இப்படி சுற்றின்னு போன ரெண்டு பகுதி சமாசம் சொல்லணும். அதாவது முதல்ல நாசம் எதற்கு இல்லையோ அது நாசமற்றது. அது எது? தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம், நாசமற்ற தர்மபூத ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவன் ஆத்மா அப்படின்னு ரெண்டு பகுரீக சமாசம் சொல்லணும். நாங்க சொல்றதுல ஒரே பௌரியிலே முடிஞ்சு போயிடுறது. ஆத்மா நித்தியமானவன் அப்படின்னே வந்து சொல்றதே, அதுவே போருமே. அதை விட்டுட்டு எதுக்கு ஊரை சுத்தணும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதற்கு பதில் என்ன சொல்றேன்னாக்கா அதுவும் தவறு. இந்த வாக்கியம் அனுச்சித்தி தர்மா அப்படின்னு இருக்கே, அதுக்கு முதல் வாக்கியம் சொல்லும் பொழுது அவினாஷி வா அரேயமாத்மா அனுச்சித்தி தர்மா அப்படின்னு சொல்லிடுது. அவினாஷிவா அப்படின்னு முதல்ல சொல்லிடுத்தா இல்லையா? நித்தியமானவன், நாசமற்றவன் அப்படின்னு முதல்ல சொல்லிடுத்த உபநிடத்து வாக்கியம். திரும்பி அனுச்சித்தி தர்மா, நித்தியமான தர்மத்தை உடையவன், நித்தியமான தர்மம் நித்தியத்துவம் என்கிற தர்மத்தை உடையவன் நீ சொன்னியானாக்கா முன்னாடி அவினாஷின்ற பதத்தினால எது சொல்லப்பட்டதோ அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறதுன்னு வந்துடும். அப்ப வந்ததுன்னாக்கா அது தோஷம். என்ன தோஷம்னாக்கா புனருக்தி. ஏற்கனவே நித்தியம் அவினாஷி நாசமற்றவன் சொல்லிடுத்து, திருப்பி நாசமற்றவன் என்கிற தர்மத்தை உடையவன் அப்படின்னு சொன்னாக்க சொன்னதையே திருப்பி சொல்றது அப்படின்னு தோஷம் வந்துருமே. அதனால அது சொல்லக்கூடாது. அது அவ வந்து இதுக்கு மேல ஒரு விசாரம் பண்ற. அவ என்ன கேக்குறா, நாசம்னா என்ன அர்த்தம்? முதல்ல இருக்கிறது, உற்பத்தி ஆகிறது, வளர்கிறது, பரிணமிக்கிறது, அப்புறம் அழிய ஆரம்பிக்கிறது, கடைசியில நாசத்தை அடைகிறதுன்னு 6 விகாரங்கள் சொல்றா ஒரு வஸ்து. முதல்ல ஜாயத்தே உற்பத்தி ஆகிறது, கீதையில கூட சொல்ற ஜாயத்தே. அதுக்கப்புறம் அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி அப்படின்னு இருக்கு. இந்த 6 விகாரங்கள் இதை உடையது நாசம்ன்றது. அதனால அவிநாசின்றதுனால இப்படிப்பட்ட 6 விகாரங்கள் கிடையாது. ஒண்ணு பிறந்து, அது இருந்து, வளர்ந்து, அதுக்கப்புறம் பரிணாமத்தை அடைந்து, அதுக்கப்புறம் நாசத்தை அடைய ஆரம்பிச்சு சர்வாத்தனா எழுந்து போகிறது அப்படின்னு 6 சொல்லணும். இப்படிப்பட்ட 6 விகாரங்கள் அற்றது ஆத்மா அப்படின்றது அவிநாசின்னு சொல்லப்பட்டது. அனுச்சித்தி தர்மான்னு சொல்றதுனால நித்தியத்துவம் சொல்லப்படுறது.
அப்படின்னு நாங்க சொல்றோமே, அப்படின்னாக்கா அதுவும் தப்பு. அது ஏன்னாக்கா நீ உச்சித்தின்னு சொன்னாலும் சரி, வினாசம்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் சமான அர்த்தம் தானே. ஒரே அர்த்தத்தை ரெண்டு பதம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. சூத்திரக்காரர் என்ன பண்ண, நாத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்சதாபியா அப்படின்னு சாச்சு. ஆத்மா உற்பத்தியே உடையவன் அல்ல. ஏன்? ஸ்ருதியே அப்படி சொல்றதுனால முதல்ல சொல்லிடுத்த. அப்புறம் நித்தியத்வாச்சதாபியா, அவன் நித்தியமா இருக்கான்னு சொல்றது. உற்பத்தி இல்ல அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லிச்சு. இன்னொன்னு என்ன சொல்லிச்சு, நித்தியமா இருக்கான்னு சொல்றதுன்றத ரெண்டு ஹேத்துவா போட்ட. இப்ப உற்பத்தி இல்லைங்கிறது அது ஒரு யுக்தி, நித்தியமா இருக்கான்னு சொல்றதுன்றது இன்னொரு யுக்தி. ஸ்ருதிகள் சொல்றதை காமிச்சு கொடுக்கறது. அது சொல்லும் பொழுது நஜ ஆயத்தே மனிதேவா விபஸ்து அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு உற்பத்தி இல்லை, நாசனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நித்திய அனித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொன்னதுனால நித்தியத்துவம் சொல்றது. அதனால இந்த வேற வேற பதங்களானபடினால அங்க புனருக்தின்றது இல்லை. சொன்னதையே திரும்பி சொல்றதுன்றது தோஷம் இல்லை. ஆனால் இங்க பாரு, அவிநாசின்னு சொன்னாலும் உச்சித்தின்னு சொன்ன அனுச்சித்தின்னு சொன்னாலும் ரெண்டு சமான அர்த்தகமா போயிடுவே. அவிநாசின்னு சொல்றது ஆத்ம நித்தியத்துவம், அனுச்சித்தி தர்மான்னு சொன்னது தர்மமான ஞான நித்தியத்துவம் சொல்லப்படுகிறது. அதனால எந்த விரோதமும் எங்க சித்தாந்தத்துல இல்லை. அத சொன்ன இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற, திருஷ்டாந்த சாத்தியஹீனா. நீ திருஷ்டாந்தம் கடவது அப்படின்னு சொன்ன. பிரதம உற்பன்ன பிரதமக்ஷண கடம் இருக்கே, முதல்ல உற்பத்தியாச்சு. அந்த பிரதமக்ஷணத்துல கடமானது நிர்குணமா இருக்கு, நிஷ்கிரியமா இருக்குது அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு அந்த உதாரணம் சொல்லி சாத்தியமே சொல்ல முடியாது. சாத்தியம் என்னது? சாத்தியம்னா மோட்ச திசையில இது ஜீவன் விசேஷ குணங்கள் இல்லாதவன் அப்படின்னு நீ சொன்ன. அந்த மாதிரி இப்ப கடத்துல சொல்லணும். கடத்துல உற்பன்னம் திரவியம் க்ஷணம் அகுணம் நிஷ்கிரியம் அப்படின்னு நீ சொன்ன பாரு, அதுவே அப்பிரமாணிக்கம். அந்த கடத்துக்கு அது மாதிரி இருந்துன்னு உனக்கு யாரு சொன்னா? ஏதோ ஒரு குணம் இருக்குது கடத்துக்கு. புதுசா ஒரு கடம் வந்தது. அந்த நம்ம நீங்கெல்லாம் பானையெல்லாம் உபயோகப்படுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துல. இப்பதான் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை, மாத்திரம் உண்டு. அந்த பானையை எடுத்துட்டு புதுசா அப்பதான் கொண்டு வந்து தரான். கொண்டு வந்தோம்னா அதனுடைய வாசனை ஒரு தனி வாசனை இருக்கும். உபயோகப்படுத்த அதனுடைய வாசனை மாறி போயிடும். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு குணம் இருக்கா இல்லையா? வந்த உடனே வாசனையே இல்லை, குணமே இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு குணம் இருக்கும், ஏதோ ஒரு செயல் இருக்கும். அதனால எங்க சித்தாந்தத்துல பரிணாமவாதிகளா போயிடுவே. இது ஏதாவது ஒரு நிலைகள் வந்துட்டே இருக்கும். அதனால நீ இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. முதல் க்ஷணத்துல எதுவும் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்றது பரிணாமவாதிகளான வேதாந்திகள் அங்கீகரிக்க மாட்டார். அதனால திருஷ்டாந்தமே அசித்தமா போயிடுறது. ஏன்னா சாத்தியம் இருந்தாதானே திருஷ்டாந்தம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, மலையில புகை இருக்கு அதனால நெருப்பு இருக்குன்னு சொன்னான். முதல்ல எங்க பார்த்தான்? ஏதா மகானசம் தலிக பண்ற உள்ள மடப்பள்ளியில போய் பார்த்திருக்காங்க. அப்ப எப்படி இருந்தது? புகை வந்தது, நெருப்பு இருக்கு. எத்திர தூமகா தத்திர வன்னிஹி அப்படின்னு அவனுக்கு ஒரு வியாப்தி வருது. அது திருஷ்டாந்தம். அதுல இந்த சாத்தியம் சித்திச்சுடுத்து. என்னதுன்னாக்கா மகானசத்துல புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு விடுறது. அத மாதிரி இங்க பர்வதத்திலையும் புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு தெரியுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அத மாதிரி இங்க ஒன்னால சொல்ல முடியாது. கடத்துல முதல் க்ஷணத்துல உற்பத்தி ஆகிச்ச அதுக்கு இது இல்ல, கிரியை இல்ல, குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க பார்த்துட்டு இருக்கோமே, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால அது இருக்காது. அதனால அது தவறு. அது மாத்திரம் இல்ல, தவறு எல்லாரும் நம்ம துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். துக்கத்தை அனுபவிக்கச்ச அந்த துக்கத்தை விட்டுட்டு நிரதிசயமான ஆனந்தத்தை எப்ப அடையும், பரம சுகத்தை எப்ப அடையும் அப்படின்னு தானே ஆசைப்படுவா. நீ என்ன சொல்லிட்ட? வெறும் பாஷாண கல்பம், கருங்கல் மாதிரி ஆயிடுவான், செங்கல் மாதிரி ஆயிடுவான், ஒன்னுத்துக்கும் இல்லாம ஆயிடுவான் அப்படின்னு நீ சொல்ற.
அதுதான் மோட்சம்னு சொன்னாக்கா நிகமவித் ஒரு வைதிகன் கைவ யாரு யாராவது ஒத்தனாவது ஏதாம் முக்தி லிப்சதே இந்த மாதிரி முக்திய பாஷானுகல்பமா இருக்கக்கூடிய மோட்சத்தை போய் ஆசைப்படுவானா? யாருமே ஆசைப்பட மாட்டார், யாருக்குமே பிடிக்காதது. ஏன்னா வேதம் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, வேதம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால நாங்க அதை அப்படியே ஒத்துக்கிறோம். அதனால இதை யாருமே ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்படாததுனால இது நீ சொல்ற இதெல்லாம் தவறானது அப்படின்னுட்டு இது சொல்லிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு நீ என்ன சொல்றேன்னாக்கா, இந்த விசேஷ குணங்கள்லாம் இருக்கே, ஞானம் முதலானவைகள்லாம் விசேஷ குணங்கள், அவைகள்லாம் அனித்தியமானதுன்னு நீ சொன்ன. அனித்தியமானதுன்னு சொல்ற நீ ஹேத்து சொன்ன பாரு, அதுவே தப்பு. ஏன்னா இந்த தீஹி தீஹின்னா ஞானம்னு அர்த்தம், அது அது நித்தியம். அத மாதிரி இச்சாதயச்ச இச்சைகள்லாம் என்னது? ஆத்ம குணங்கள் தான், அவைகள்லாம் அனித்தியங்கள் தான். ஆனா தத் பரிணதையா அந்த ஞானத்தினுடைய பரிணாமங்கள் தான் இவைகள்லாம், பரிணாமங்களா இருக்கு. பரிணாமமா இருக்கிறதுனால நீ சொன்ன ஹேத்துவும் பலிக்காது, சரியா இல்லை, அது எதுவும் சாதிக்க முடியாது. தர்மபூத ஞானத்தினுடைய நிலைகள் தானே இவைகள்லாம், அதனுடைய பரிணாமம் அது மாறி இருக்காது. அந்த மாறி இருக்கக்கூடிய பரிணாமங்களை போய் அது ஒரேடியா ஞானமே அனித்தியம், அதனால விசேஷ குணம் அனித்தியம், விசேஷ குணம் அனித்தியமா போயிடவே இப்ப அனித்தியம் அப்புறம் இருக்காது அது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. அதனால ஞான நித்தியம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. அதனால இவன் இவா சொல்லக்கூடிய சாஸ்திரமானது வைசேரிகால் சொல்லக்கூடிய முக்தி விஷயமான தத்துவங்கள்லாம் தவறான தத்துவங்கள், அதை அங்கீகரிக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வைஹி வைசேஷிகைஸ்தைஹி பவதி விரஹிதோ நாசிதாத்ருகுணத்வாத் ஜீவாத்மா ஜன்மகாலே கடவதி தியதி ஸ்யாதிஹாம்னாய பாதா திருஷ்டாந்தः சாத்யஹீனः கைவ நிகமவில்லிப்சதே முக்திமேதாம் தீர்நித்யேச்சாதயன் தத் பரிணதய இதி த்யான்ன ஹேதோரசித்திः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குருபரம்பராயே நமः.